அன்பான பக்தர்களே, நாளை வரக்கூடிய பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி என்பது ஒரு சாதாரண நாளா இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கை முழுக்க இருந்த தடைகளையும் கர்மங்களையும் கரைக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளோட இரவு. இந்த ஒரு இரவோட நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரமும், நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபமும், நம்ம நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த மகா சிவராத்திரி ஏன் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? இதே இரவுல சிவபெருமான் அவருடைய சக்தியை பூமிக்கு இறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நம்முடைய மனதில் இருந்த பாவங்கள் கரைக்கக்கூடிய ஒரு நாள். நம்முடைய குலதெய்வத்தின் அருளானது மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும், நாம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் கூட 100 மடங்கு சக்தியையும் பலனையும் நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளாக நாளை நாளானது இருக்கும். சாதாரண சிவராத்திரி ஒரு அருள் நாள் என்றால், மகா சிவராத்திரி என்பது பிரபஞ்சம் திறந்து விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக வாய்ப்பு. எனவே இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். எனவே நீங்களும் இந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட நன்மைகளும், இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது ஏற்படும். சிவராத்திரி அதனுடன் குலதெய்வம் இந்த இரண்டும் சேரும் பொழுது ஏன் மிகவும் சிறப்பான ஒரு இணைவாக இருக்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய தீராத குடும்ப பிரச்சனைகள், நிதி தடைகள், வேலை தடைகள், மருத்துவ சிக்கல்கள், திருமண தடை, குழந்தை பாக்கியத்தோட எதிர்பார்ப்பு, இவை அனைத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் குலதெய்வத்தின் அருளானது குறைவாக இருக்கும். குலதெய்வத்தோட அருள் நமக்கு அதிகமாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்ததெல்லாம் நம்மளால அடைய முடியும். குலதெய்வத்தின் அருள் இல்லை அப்படின்னா நம்ம தொடங்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அனைத்திலும் ஏதாவது ஒரு குறைகளும் ஒரு தடைபாடுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த சிவராத்திரி நாள்ல நம்ம குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 108 முறை சொல்லும் பொழுது, குலதெய்வம் எங்கிருந்தாலும் நம்முடைய வீட்டை தேடி ஓடி வரும். வழி தெரியாத இடத்தில் கூட வழியானது திறக்கும். தடைப்பட்ட ஆசைகள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். தீங்குகள் விலகி நன்மைகளானது சேரும். அவ்வளவு நன்மைகளானது இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது உருவாகும். சிவராத்திரி நாள்ல நம்ம எப்படி விரதம் இருக்கணும்? இந்த சிவராத்திரி நாட்கள்ல நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம நோன்பு இருக்கலாம், இல்லைன்னா விரதம் இருந்து நம்முடைய குலதெய்வத்தை வழிபடலாம். அப்படி வழிபடும் பொழுது இதனுடைய சக்தி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் இன்னும் அழகாக 100 மடங்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் காலையில 4:30 மணிலிருந்து 5:30 பிரம்ம முகூர்த்தம் அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு நேரம், இது எந்த பூஜைக்கும் மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். எழுந்த உடனே முதல்ல குலதெய்வத்தை நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு குளித்து சுத்தமான ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு வீட்டில் வடதிசையை நோக்கி அமர்ந்து கொண்டு 2 தீபத்தை மட்டும் ஏற்ற வேண்டும். ஒரு தீபம் சிவனுக்கும், மற்றொரு தீபம் குலதெய்வத்துக்கும். இதை மட்டும் நம்ம ஏற்றி நாளைய நாள்ல காலையிலிருந்து இந்த ஒரு விரதத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஒரு விரதம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவராத்திரியோட விரதமாக இருக்கும். உப்பு இல்லாத உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா முழு நோன்புல இருக்க வேண்டும். அதுவும் இல்லை அப்படின்னா பழம், பால் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இல்லை அப்படின்னா அரை நோன்பாவது இந்த ஒரு சிவராத்திரி நாளில் நம்ம இருப்பது நமக்கு மிகவும் நல்லது. இது உங்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உங்களுடைய உடல்ல தீராத நோய்கள் கூட நிச்சயமாக தீரும். இருக்கக்கூடிய முழு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த சிவராத்திரி நாளானது இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம குலதெய்வத்துக்கு 108 முறை நம்ம மந்திரம் சொல்லணும். அதை எப்பொழுது சொல்லணும் அப்படின்னா, காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி. இந்த ஒரு நேரத்தில் நம்ம மந்திரம் சொல்வது 100 மடங்கு நமக்கு இந்த சிவராத்திரி நாள்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த திசையில் அமர்ந்து கூற வேண்டும் அப்படின்னா, வட திசையை நோக்கி, இல்லை அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கூற வேண்டும். இவை இரண்டும் நம்முடைய அருளை மிக வேகமாக இருக்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். எனவே இந்த ஒரு திசையில் அமர்ந்து கொண்டு நீங்க கூறி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். 108 முறைகள் நீங்க சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் நம்மளை விட்டு ஓடிவிடும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கருமாக்களும் கரைந்துவிடும். நம்முடைய வீட்டில் நன்மைகள் மட்டும் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 108 முறைகள் கூற வேண்டும். இதை நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தாமதமான திருமணமானது நிறைவு கூறும். வேலை நிலைமையானது பலமாக கூடும். எதிரிகளானது விலகுவார்கள். வீட்டில் அமைதியானது ஏற்படும். நிதி வளமானது அதிகரிக்கும். குடும்பத்தில் சண்டை நின்று அமைதியானது ஏற்படும். வீட்டில் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மன துயரமானது நீங்கி ஒரு நாளில் வாழ்க்கையை திரும்பக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு நாளில் இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கோடான கோடி நன்மைகளானது உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கான சில பலன்களும் ஏற்படக்கூடும். எனவே இந்த ஒரு நாள் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள். சிவராத்திரி இதே குலதெய்வத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வழிபடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது உருவாகும். சிவராத்திரியில் நம்ம செய்ய வேண்டிய சில பூஜை முறைகளும் இருக்கு. 4 காலங்கள்ல தீபம் ஏற்ற வேண்டும். மாலை 6 மணி, இரவு 9 மணி, அரை இரவு 12 மணி, அதிகாலை 3 மணி. இந்த 4 காலங்கள்ல நம்ம தீபம் ஏற்றினோம் அப்படின்னா
நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். ஒவ்வொரு காலத்திலும் நீங்க தீபம் ஏற்றும் பொழுது ஓம் நமச்சிவாய் அப்படின்னு ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறுங்க. பால், தேன், நீர் இந்த அபிஷேகங்களை நீங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுங்க. சிவனின் பெயர்கள் இல்லைன்னா உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர்களை 108 முறைகள் நீங்க கூறலாம். அடுத்ததாக இது அனைத்தையும் நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலும் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நன்மைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். குலதெய்வம் உங்களுடைய வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். சிவராத்திரி நாள்ல ஓம் நம சிவாய, அது மட்டும் இல்லாம இதனுடன் குலதெய்வத்தின் மந்திரம் இவைகளை சேர்த்து சொல்லும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பித்திரு தோஷமானது குறையும். குலதெய்வத்தோட காப்பானது வலுவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் வீட்டை விட்டு விலகி நல்ல எண்ணங்கள் நம்ம வீட்டை தேடி நிரம்பும். குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கான 3 அடையாளங்கள். வீட்டில் திடீரென ஒரு மனமானது வீசும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு நறுமணம் உங்களுடைய வீட்டில் வரும். அடுத்து புறாக்கள் இல்லைனா நாய் இல்லைனா காகம் உங்களுடைய வீட்டை சுற்ற ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். உங்களுடைய வீட்டை புறா இல்லைனா நாய் இல்லைனா காகம் இது அனைத்தும் உங்களுடைய வீட்டை சுற்ற ஆரம்பித்து விட்டது அப்படின்னா உங்களுடைய வீட்டை தேடி குலதெய்வம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். நீண்ட நாட்களாக நீங்க விரும்பிய ஆசை திடீர்னு நிறைவேறும். அப்படி நிறைவேறினாலும் உங்களுடைய வீட்டை தேடி குலதெய்வம் இல்லைன்னா உங்களுடைய அருளை குலதெய்வம் நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்வதற்கான ஒரு நேரமாக இருக்கும். எனவே இது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதா இல்லையான்னு பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இந்த ஒரு நாள்ல நீங்க கூற வேண்டிய குலதெய்வத்திற்கு கூற வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் ஓம் நமோ குலதேவதா நமக, ஓம் நமோ குலதேவியாய் நமக. இதை மட்டும் நீங்க 108 முறைகள் இந்த ஒரு நாள்ல கூறணும். இப்படி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் கூறி பாருங்க. அதுவும் வடக்கு திசையில நோக்கி இல்லைன்னா கிழக்கு திசையில நோக்கி அமர்ந்து கொண்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். முக்கியமா குலதெய்வ கோவில்ல குலதெய்வத்தை பார்த்து கொண்டு கூட நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நன்மைகளானது ஏற்படும். நாளைய மகா சிவராத்திரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக நிச்சயமாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். காலையில குலதெய்வத்தோட மந்திரத்தையும் இரவில் சிவபெருமானுக்கு ஒரு தீபத்தையும் உடனடியான ஒரு குணமும் அருளும் உங்களுக்கு செயல்படும். இன்று நீங்க பார்த்த இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு குலதெய்வம் உங்களுடைய வழி நடத்தி அனுப்பிய ஒரு அருள் செய்தியாக இருக்கும். நம்பிக்கையுடன் இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறியதை நீங்களே காண்பீங்க. எனவே தவறாம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.